எல்லாருக்கும் வணக்கம். அப்பா கடைசியா பண்ண ஒரு 5 படங்கள்ல இந்த படம் ஒண்ணு. அண்ட் இந்த படத்த பத்தி அவர் ரொம்ப எஸ்பெஷலா எங்ககிட்ட சொல்லியிருக்காரு. அண்ட் லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் சீக்வென்ஸ் எல்லாமே எங்ககிட்ட அவ்வளோ காமிச்சாரு. ஏன்னா அவ்வளோ ரசிச்சு பண்ண படம் இது. ஏன்னா அப்பா என்ன சொன்னார்னா, என் ஜானர் இல்லாம இத நான் டிஃபரெண்ட்டா பண்ணியிருக்கேன்டா. நீங்க நல்லா இருக்கும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்ன படம் தான் வந்து ஈகோ ராமன். ஸோ ஆயிடுச்சு. இன்னையோட 8, 9 மாதங்கள் ஆயிடுச்சா அவர் வந்து ரொம்ப லாங் ட்ராவல் போய். ஸோ அவர் திருப்பியும் திரையில பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அந்த குரலாக இருக்கட்டும், அந்த எழுத்து கடைசியாக அவர் எழுதின ஈகோ ராமன் எழுதின வேர்டிங்ஸ் எல்லாமே திருப்பியும் எங்களை வந்து நினைவு கொடுத்துட்டே இருக்குது. ஸோ தேங்க்யூ டைரக்டர் சார், கணேஷ் சார், அவருக்கு பெரிய பெரிய தேங்க்யூ. அண்ட் ப்ரொடியூசர் சார், டீம் எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்யூ. அவர் படத்தில் மட்டும் தான் அந்த ஒரு ஈகோயிஸ்ட், பட் ஆனால் டு பி ஹானஸ்ட் ரியல் லைஃப்பில் அவர் ரொம்ப எல்லாருமே சிரிக்க வச்சு ரசிக்க வச்சுட்டு தான் இருப்பார். ஸோ அதனால் இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். யூ சர்டிஃபிகேட் வாங்கிட்டப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் உங்கள் ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். உண்மையாக கடைசி கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். என்னென்னா அவர் அழுது வரை நாங்கள் பார்த்ததே கிடையாது எங்கள் ஃபேமிலியில். அழுவும் மாட்டார், எல்லாரையும் சிரிக்க வைப்பார், சிரிச்சிட்டே தான் இருப்பார். எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபர். அதே மாதிரி அவருக்கு எவ்வளோ வலி வந்தாலுமே அதை வெளிக்காட்டிக்காத ஒரு மனிதர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கடைசியாக அவர் அழுது அந்த எமோஷனல் காட்டும் போது வந்து என்ன எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது, எங்கள் குடும்பத்துக்கே ஒரு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக அந்த எண்ட் கார்டு போடும்போது வந்துன்னா என்னமோ ஒரு பெரிய ட்ரிபியூட்டாக இது தெரிஞ்சது அந்த விஷுவல் எடுத்தாங்களா இல்லை என்னன்னு தெரியல. பட் என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷுவலாக இருந்துச்சு. ஸோ சினிமாட்டோகிராஃபி டீம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், அந்த டைரக்ஷன் டீம் வாழ்த்துக்கள். மியூசிக் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல எங்களை அறியாமல் எமோஷனல் ரொம்ப அதிகமாக வந்தது காரணம் வந்ததுன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் தான். ஸோ ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க பிரதர். ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது மிஸ் பண்ணல. அதாவது எங்கள் கூடயே தான் இருக்கார், நம்ம கூடயே தான் இருக்கார். தினம் நாங்கள் வந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். நட்சத்திரன் உருவத்திலே இருக்கட்டும், ஒவ்வொரு மக்களோட சிரிப்பில் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவர் இருக்கார். ஸோ அதை நினச்சி தான் நாங்கள் பயணிச்சுட்ருக்கோம். ஸோ ஈகோ ராமன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பேர் ரொம்ப அழகாக இருந்துச்சு, கோவிந்தராமன் படம் அவரோட பேர். ஸோ அதை கட் பண்ணி ஈகோ ராமன் அப்படின்னு சொல்லும்போது சூப்பராக இருந்தது. அந்த அந்த விஷயமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க சார், வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். தம்பி பாப்பா சொன்ன மாதிரி தான் இந்த ஈகோ ராமன் படக்குழுவினருக்கு எங்கள் குடும்பத்தினர் சார்பாக ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம். எனக்கு கடந்த 9 மாதமாக அவரோட குரலையும் உருவத்தையும் நாங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தோம். ரீச் பண்ண முடியாத இடத்துல அவர் வேலை செஞ்சிட்ருக்காரு. ஸோ இந்த திரையில் அவரை பார்க்கும்பொழுது அந்த அந்த உணர்வுகள்லாம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப டச்சாக இருந்தது. அந்த அதுவும் ஃபுல் ஸ்க்ரீனில். ஏன்னா அவர் சொல்லுவார், ஏன்னா ஒரு கலைஞனுக்கும் ஒரு நடிகனுக்கும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் வந்து அந்த திரையில் சிங்கிளாக நான் இருக்கணும், அன்னைக்கு தான் நான் இந்த திரைத்துறையில் வந்து சாதிச்சதற்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்னு. அந்த அங்கீகாரம் இந்த படத்தில் அவருக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக அவர் மட்டும்தான் இருந்தார். அதுவும் கடைசியாக அந்த ஒரு 15 நிமிஷம் ரொம்ப நல்லா இருந்தது. ஈகோ ராமன் அப்படிங்கிற பேருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் யாருன்னா ரோபோசங்கர். ஏன்னா அவர் எந்த இடத்துலையும் தன்னை ஈகோ காமிச்சதே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தியும் கொடுத்தும் ஊக்கப்படுத்தும், எதையும் பிரித்து பார்த்ததே கிடையாது. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஜோனர் தொட்டிருக்காரு. நான் கூட சொன்னேன், ஏப்பா இப்படி வித்தியாசமாக பண்ணுறீங்க, மக்கள் ஏற்றுப்பாங்களா, நீங்கள் காமெடியன் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறவர் அப்படின்னா. இல்லை புதுசாக ஜோனரில் ஏதாவது நான் செய்யணும், என்ன நான் நிரூபிக்கணும், கண்டிப்பாக இந்த படம் வந்து பேசப்படும் அப்படின்னாரு. கண்டிப்பாக பேசும், மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அந்த முகத்துலேயும் அந்த கண்ணுலேயும் எத்தனை உணர்ச்சிகள். ஆனால் லாஸ்ட் ஒரு 3 நாள் நாங்கள் அதை எதையுமே பார்க்கல. அவர் நல்லா தூங்கிட்டு இருந்தார். அதை மட்டும்தான் நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் அந்த 15 நிமிஷம் பார்க்கும்போது அந்த கண் எவ்வளோ பேசுது, அந்த அந்த உதடு அந்த கண்ணெல்லாம் எவ்வளோ உணர்ச்சிகளை சொல்லுது. ஆனால் அந்த செப்டம்பர் 16, 17, 18 3 நாளும் நாங்கள் அதை பார்க்கல. அது ரொம்ப மிஸ் பண்ணோம். ஆனால் இன்னைக்கு அந்த கிளைமேக்ஸில் நாங்கள் பார்த்தோம் அந்த கண்ணு பேசுறது. ஸோ அதுக்கு வந்து ஈகோ ராமன் டீமுக்கும் இயக்குனர் கணேசனுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம், கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த மாதிரியான படங்களை மக்களும் வந்து ஏற்றுக்கணும், மீடியாவும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு மீடியா நண்பர்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா இதில் நிறைய கலைஞர்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க, நிறைய பேரோட கஷ்டம் அதில் இருக்குது, உழைப்பு இருக்குது. அந்த உழைப்புக்கான அங்கீகாரத்தை
மீடியா மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்க முடியும், நாங்கள் எவ்வளோ பேசினாலும். ஸோ மீடியா நண்பர்கள் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் ரோபோசங்கர் ஃபேமிலிக்கு பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த நல்ல விஷயத்தையும் ஈகோ ராமன் குடும்பத்தோட ரோபோசங்கர் குடும்பத்துக்கு நீங்கள் செய்யணும். நன்றி, வணக்கம். ஈகோ ராமன் செலிபிரிட்டி ஷோவுக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் செலிபிரிட்டி ஷோவுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் செலிபிரிட்டிஸுக்கும் எங்கள் படத்தின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரோபோஸ்டார் மிகச்சிறப்பாக நடித்த ஒரு படமாக நான் கருதுகிறேன். ஏன்னா அவர் நடிக்கும்போதே வந்து ஒவ்வொரு சீனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இயல்பாகவும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் ஒவ்வொரு நாளுமே இதை மீண்டும் மீண்டும் இந்த டேக் போகலாம், நல்லாயிருக்கு, இது நான் நடித்ததுலேயே இது ஒரு சிறப்பான படமாக வரும் அப்படின்னு நம்பினார். அதேமாரி நான் நல்லா வந்திருக்குன்னு நாங்கள் எங்கள் டீம் நம்புகிறோம். கண்டிப்பாக பத்திரிகையாளர் நீங்கள் வந்து எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பூமி எவ்வளோ அடித்தாலுமே அது வந்து தாங்கிக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து எவ்வளோ அடித்தாலுமே அவன் பொறுமையாகவே அந்த எதிர்த்தவனுக்கு வந்து அவன் அன்புனாலேயே வந்து அவனை எப்படி திருத்துறான் அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை. ஒரு மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் நடக்கக்கூடிய ஒரு மௌன யுத்தம் தான் இந்த படத்தோடைய ஒரு சுருக்கமாக சொல்ல போனேன் ஒன்லைன். ஸோ இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க பத்திரிகையாளர்கள் மற்றும் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நீங்கள் இதுங்க அங்கேயே இருக்கும். ஹாய், இது என்னோட ஃபஸ்ட்டு தமிழ் மூவி. நான் எனக்கு அவ்வளோ தமிழ் வராது. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் ஆல்சோ ஐம் ஸோ கிரேட்ஃபுல் ரோபோ சார் கூட கணேஷ் சார் கூட எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓகே, தேங்க்யூ. கொஞ்சம் முன்னாடி. ஹலோ, வணக்கம். ஈகோ ராமன் படம் வந்து ஒரு கூட்டு முயற்சிங்கலாம். ஸோ ரோபோசங்கர் சார் அவ்வளோ சிறப்பான ஒரு நடிப்பு, சிபி சந்திரன் அண்ட் கீர்த்தனா, டைரக்டர் கணேசன், இவங்களோட ஒரு கூட்டு தயாரிப்பு ப்ளஸ் மற்றும் அது ஒரு ஏன்னா நான் ஒரு 10 days அங்கே தொடர்ந்து அங்கே ஒர்க் பண்ணதில் எனக்கு அது ஒரு இட் வாஸ் லைக் எவ்ரிபடி கேம் டுகெதர் டு கிவ் சச் அ பியூட்டிஃபுல் மூவி. ஸோ எல்லோரும் அதை பார்த்து ஆதரித்து இந்த படத்தை நல்லா வெற்றி படுத்திட்டு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த படத்தில் நான் நடித்தது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். மறைந்த ரோபோ சங்கர் சார் அவர்கள் வந்து எல்லாருமே காமெடியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஒரு ஈகோ பிடிச்ச ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். எல்லாருமே தேட்டரில் போய் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் கேமராமேன் செல்வா. மிஸ்டர் ஹரி சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. மிஸ்டர் கணேஷ் சார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆல் இண்டியா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் வர்ற முதல் படம். அதுக்காக கண்டிப்பாக நான் ஒரு பெருமையாக சொல்லணும். ரெண்டாவது இந்த படத்தோட முக்கியமான உயிர் நாடியா மியூசிக் டைரக்டர் அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். உண்மையாகவே வந்து எந்த இடத்துல சைலண்ட் வேணுமோ அந்த இடத்துல நம்மளுடைய ஃபீலிங்ஸ்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்காகவே நான் இவருக்கு வாழ்த்து சொல்லணும். ஸோ மற்றபடி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். இந்த பெரிய ப்ராஜெக்டை வந்து என்னை நம்பி கொடுத்த கணேசருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் வந்த சாங்ஸ் அப்புறம் ட்ரெய்லர் அண்ட் டீசர்ஸ் ஸ்கோர் பண்ணது வெரி ஹாப்பி டு டூ தேட். அண்ட் இந்த மொமெண்ட்டில் வந்து ரோபோ சங்கரை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக அவர் எப்போவுமே பார்க்கும்போது வந்து இந்த படத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருந்தார். ஸோ இந்த எனக்கு பார்க்கும்போதெல்லாம் ரோபோ சங்கர் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவர் இருந்திருக்கலாம்னே தோன்றுருக்கு. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம், நான் அருண் வி ராமசாமி பேசுகிறேன். எல்லாருமே இமோஷனலாக தான் இருக்காங்க. சும்மா இந்த லாஸ்ட் மூவின்னு சொல்லி நாங்கள் எந்த ஒரு இமோஷனலான மொமெண்ட்டுக்கும் நாங்கள் கொண்டு போக விரும்பலை. ஏன்னா இது எல்லோரும் இதுக்கு முன்னாடி ரோபோசங்கரோட பார்த்த விதமெல்லாம் ஒரு காமெடினாவோ ஒரு ஃபன்னியஸ்டாக மொமெண்ட்டோ அவர் நம்மளை கடந்து போயிருப்பார். இந்த படம் முழுக்க எமோஷ்னலாக ஒரு ஈகோனிஸ்டிக்காக
சும்மா அது சும்மா ஒரு கேமரா வச்சு நடித்த மாதிரிலாம் இருக்காது, கூட வாழ்ந்துருப்பார். ஏன்னா கதையோட நம்ம டேரக்டர் சாரெல்லாம் அவரோட கோஆப்ரேஷன்லாம் சும்மா பேச்சில் சொல்லிட முடியாது. கதையோட கதையாக அவர் இன்டெப்த்தாக வாழ்ந்தனால தான் இந்த அவுட்புட் வந்திருக்குது. எந்த இடத்துல இப்போ நான் சொல்கிறேன், எந்தோட இமோஷனலாக நாங்கள் ப்ளே பண்ண விரும்பல. இந்த படம் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும். இந்த படம் மக்கள்கிட்ட ரீச் ஆகிற விதம் எப்படி இருக்கணும்னா, இது யூ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. ஸோ ஃபேமிலியாக ஆடியன்ஸு நீங்கள் அப்பா இது ஒவ்வொருத்தரோட பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா அப்பா பையனையும் பொண்ணையும் கூட்டிகிட்டு போய் ஃபேமிலியோட ஆடியன்ஸாக உட்கார வச்சு பார்த்து நம்ம தம்பியோட மியூசிக்கு சாரோட டைரக்ஷன்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுற மொமெண்ட்டாக தான் இருக்குமா அப்படியா, சும்மா ஒரு டாக்குமெண்ட்ரியான ஃபிலிம் இது கிடையாது. ஸோ அல்டிமேட்டாக நீங்கள் உங்களோட ப்ரெஸ் மீடியாவுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் இதை தயவு செய்து மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுங்கள். எந்த மாதிரி ரீச் பண்ண போகிறீங்கன்னா, திஸ் இஸ் நாட் அ ஃபேண்டசி மூவி. இது இப்போ இருக்கிற சமுதாயத்துக்கு தேவையான மூவி. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு சாருக்கும் உள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், எல்லா இது நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதை நம்ம எந்த அளவுக்கு ப்ளே பண்ணோமோ அதை ப்ளே பண்ணியிருக்கோம். உண்மையாக நடந்திருக்கோன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். உலகம் முழுக்க போர் நடந்துட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் குண்டு வெடிக்கிற சத்தம். அதே மாதிரி படங்களில் வந்து சண்டை காட்சிகள் நிறைந்து கிடக்கும். எப்போவுமே வர படங்களில் பாதி படங்கள் அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு 90s ஒரு அழகான ஒரு படத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது இந்த படம் ஈகோ ராமன். உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு. டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லணும். இந்த மாதிரி ஒரு அழகாக சைலண்ட்டாக நிம்மதியாக ஒரு சந்தோஷமாக படம் பார்த்த ஒரு திருப்தி இந்த படத்தை பார்க்கும்போது கிடைச்சது. ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து உண்மையிலே சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். எக்ஸலண்ட் மியூசிக். எங்கெங்கே மியூசிக் இருக்கணும், எங்கெங்கே மியூசிக் இருக்கக்கூடாதுன்றத ரொம்ப கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. சாங்ஸ் 2-3 இருக்குது. ரொம்ப அற்புதமான சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒளிப்பதிவாளரை பாராட்டியே ஆகணும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். ரியலி ஃபண்டாஸ்டிக் சினிமாட்டோகிராஃபி. ஒரு அழகாக ஒரு சைலண்ட் மூவி அப்படின்னு இல்லாமல் அதில் ஒரு மாணவனுக்கும் ஒரு ஆசிரியருக்கும் இருக்கிற ஒரு உறவு, ஒரு ஈகோஸ்டிக்கான ஒரு பர்சனாக ரோபோ சங்கர் சார் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. நிறைய படங்களை அவர் பேசியே காமெடி பண்ணியிருப்பார். இதில் அமைதியாக இருந்து ஒரு நெகட்டிவ் ரோவில் ஒரு ஈகோஸ்டிக்கான ஒரு பர்சனாக ஒரு கேரக்டராகவே வாழ்ந்துருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்து சொல்லணும். அவர் இல்லைனா கூட அவருடைய குடும்பத்தாருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன். இந்த படம் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி படங்களை வந்து பார்க்கறதுக்கு நிறைய பேர் தயாராக இருப்பாங்க. பட் இது மாதிரி ஒரு படம் வந்திருக்கான்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். அதை மீடியா நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக ஆக்குங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். மீடியா நண்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். என் பேர் தினேஷ். நானும் போன வருஷம் யாது மரியான்னு ஒரு படம் ஹீரோவாக பண்ணினேன். அது ஒரு மாதிரி நல்லா போச்சு. அந்த படத்தையும் ஹரிவுத்ரா ப்ரொடக்ஷன் தான் எனக்கு ஓடிடி ரிலீஸ்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஈகோ ராமன் ஒரு ஆசிரியருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு எப்படி என்னெல்லாம் ஒரு ஈகோத்தனமான ஆசிரியர், ஸ்டூடெண்ட்டு அது எப்படி அவரை வந்து பெருமையாக பேசி அவர் விட்டு கொடுக்காம பேசுகிறத அது அழகாக டைரக்டர் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பட்டிங் டீம். மீடியா பீப்புளாக நீங்கள் தான் மக்கள்கிட்ட அதை நல்லதாக கொண்டு போய் சேர்க்கணும். ரோபோ சங்கர் சார் வந்து நிறைய படம் நடிச்சிருக்காரு, நான் நிறைய பார்த்துருக்கேன். இது அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர், அதுலேயும் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் நம்ம கூட இப்போது இல்லை, இருந்தாலும் அவர் நம்ம கூட அவரோட நடிப்பால் நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கார். அவரோட குடும்பத்தாருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அவர் எப்போவுமே உங்கள் கூட இருப்பார், உங்களை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். இந்த ஹோல் டீமுக்கும் என்னோட அன்பான வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நீங்கள் தான் கொண்டு சேர்க்கணும் மக்கள்கிட்ட. தேங்க்யூ. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். மிக அருமையான ஒரு
மனசுக்குள்ளே நிறைய போராட்டத்தோடு இந்த படத்தை பார்க்க வேண்டியிருந்தது. ஈகோ ராமன். அந்த ஈகோ அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய இடங்களில் நிறைய டெஃபினேஷன் கொடுப்பாங்க. பட் நிறைய பேர் சொல்லுவாங்க, பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஈகோ பார்க்குற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, நானே இறங்கி வர்றேன், உனக்கு என்ன ஈகோம்பாங்க இல்லையா? அந்த நானே அப்படிங்கிறத விட பெரிய ஈகோ எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி அப்படியே ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி போயிட்டுருக்கிற கதையில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து வழக்கமான சினிமாக்கள் போல் அந்த கதாபாத்திரம் வந்து டக்குன்னு விலகி திருந்திடுற மாதிரிலாம் காட்டுற மாதிரிலாம் இல்லாமல் இயல்பான மனிதர்களை அவங்களுடைய எந்த விதமான ஒப்பனையுமே இல்லாமல் யாரும் மேக்கப்பே போடாமல் ரொம்ப இயல்பான மனிதர்கள் நடிச்சிருக்காங்க. படத்தில் நடித்த கதாநாயகன் சிபி, அப்புறம் ரோபோ சங்கர் டார்லிங் பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். அதில் அம்மா கேரக்டரு, அவர் படிச்சுட்டு பாஸ் ஆகிட்டேங்கிற விஷயத்த வந்து ஒரு வார்த்தை கூட வேர்டில் கன்வே பண்ணாமல் ஒரு விஷுவலாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு உலக படங்கள் பார்க்குற மாதிரி இருந்தது. வேர்ல்டு சினிமா மாதிரியான ஒரு கலர். ஸ்பெஷலி இந்த கேமராமேன் தான் என்னோட முதல் ஹீரோ எனக்கு தெரிஞ்சு. சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த மழை பெய்யும் போது நம்ம மலையிலே இருக்க மாதிரி அது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு பெரிய படத்துக்கு உண்டான முயற்சி தான். அற்புதமாக வந்திருக்குது. நடித்த ஒவ்வொருத்தருமே வந்து அம்மா கேரக்டராக இருக்கட்டும், அந்த இதய முரளிங்கிற இன்ஸ்டா பிரபலம் அந்த பையன் எல்லாமே வந்து அந்த 90-95 காலகட்டத்திலேயே போய் பார்க்குற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதாவது ஈகோ அப்படிங்கிறது வந்து இங்கே சாதியை குறிப்பிடலை இயக்குனர். அப்புறம் வந்து மேல்தட்டு கீழ்த்தட்டு அப்படின்னு எங்கேயுமே அவர் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடாமல் ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. எங்கேயுமே ஒரு சின்ன நெடல் கூட கிடையாது. அப்படி ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் அதாவது கிளைமேக்ஸ் ஸ்பெஷலி நம்ம ஒரு அற்புதமான கலைஞனை வந்து இழந்திருப்போம் அப்படிங்கிறது தான் உண்மை. அது யார் வந்து நம்ம எமோஷ்னலாக நம்ம இதை ட்ரீட் பண்ணலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டாலும் இது முழுக்க முழுக்க ரோபோ சங்கர் ஃபேமிலிக்கு தான் அந்த படம் அர்ப்பணிக்கிறது. அதாவது நீங்கள் படத்தில் நல்ல அருமையான கருத்தை சொல்லியிருக்காரு இயக்குனர். போகிற போக்கில் சொல்லிட்டு அப்படி போயிடாமல் நீங்கள் யாராக வேணால் இருங்க, எந்த ஆளாக வேணால் இருங்க, ஆனால் உங்களை படிப்பு மட்டும் உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போய் நிற்க வச்சிடும். அதில் வந்து நீங்கள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாருமே இங்கே பார்க்க மாட்டாங்க, அங்கே கொண்டு நிற்க வச்சுருவாங்க அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக அடித்து சொல்லியிருக்காரு. படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை அந்த ரேமன் மியூசிக் சூப்பராக போட்டிருக்காரு. ரொம்ப நான் நினச்சா ரொம்ப வயசானவர் தான் ரொம்ப போட்டிருக்காரு போல இருக்குது அப்படின்னு பார்த்தா எக்ஸ்ட்ரானரி. எங்கே மியூசிக் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மியூசிக் டேரக்டருக்கு தெரியணும். அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு காட்சியிலையும் வந்து நிறைய இடங்களில் வந்து டைலாக்காக பேசி சொல்லாமல் நிறைய எமோஷனல்னு ஈஸியாக கனெக்ட் ஆகும். மக்களே நான் வந்து நீங்கள் எவ்வளோ படங்கள் வந்து ஓவர் பில்டப்லாம் பண்ணி நீங்கள் போய் தியேட்டரில் பார்த்துட்டு இருப்பீங்க. பட் இந்த மாதிரி படங்கள் வந்து உங்களுக்கு குழந்தைகளோடு போய் உட்காந்து பார்க்க வேண்டிய படம் இதெல்லாம். அப்படி தான் நீங்கள் இதை வரவேற்கணும். ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் தர ஒரு நல்ல கலைஞனுக்கு நீங்கள் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுன்னா, ஏன்னா கணேசன் சார் வந்து கணேசன் நாச்சிமுத்து அவர்கள் ரொம்ப பிரமாமல் இயக்கியிருக்காங்க. ஒரு நல்ல கலைஞனுக்கு நம்ம ஒரு டெபியூ ஒன்று கொடுப்போம் இல்லையா, ஒரு ஒரு சர்டிஃபைட் மாதிரி, அந்த மாதிரி நினைச்சி ரோபோ சங்கர் நிறைய பேரை சந்தோஷப்படுத்தியிருக்காரு. இந்த படத்தில் எல்லாத்தையுமே செஞ்சுட்டார். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் அவருக்காக வெயிட்டிங்கில் இருந்துச்சு பாரு 2 நாளுக்கு அப்புறம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானே கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ரோபோ சங்கர் ஃபேமிலி, பிரியங்கா அவங்களுடைய மகளுக்கு, பேரனுக்கு, அவருடைய மருமகனுக்கு எல்லாமே சமர்ப்பணம். இந்த படத்தை எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பாருங்கள். இந்த படத்தை பற்றி மீடியாக்களை சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.